அனைவருக்கும் வணக்கம். அதலக்காய் என்னும் காய் வகையை பற்றி இன்றைய தொகுப்பில் காணலாம். அதலக்காய் என்பது கசப்பு சுவையுடைய சிறிய வகை பாகற்காய் போன்று காணப்படும் ஒரு காய் வகையாகும். இது கொடியில் வளரக்கூடியது. அதே நேரத்தில் சாதாரணமாக தோட்டங்களிலும் வேலிகளிலும் பற்றி வளரக்கூடிய இந்த தாவரம் நமது இந்தியாவில் மட்டுமே வளரக்கூடியது என்று ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. மேலும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் நன்கு அறியப்பட்டு பலராலும் சமையலில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் சுவை கசப்பு தன்மையுடன் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். மேலும் லோ சுகர் எனும் பிரச்சனை இருப்பவர்கள் இதை சாப்பிட மேலும் சர்க்கரை அளவு குறையும் என்பதால் இதை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். அதலக்காயை சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் வளரக்கூடிய புழுக்களை அழிப்பதோடு வயிற்று பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. மேலும் இது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காயை சமைத்து சாப்பிட இந்நோயிலிருந்து விரைவில் குணமாகலாம். இந்த காயில் இருக்கும் கெய்லின் லெச்சின் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும். குறிப்பாக கணைய புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதலக்காய் யார் சாப்பிடக்கூடாது என்று பார்த்தால் இது சிலருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது. எனவே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் இதை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். மேலும் குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே அவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்கலாம். குறிப்பாக கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள், கர்ப்பிணிகள் இதை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். நன்றி.